அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதாபாத்திரம் ராமாயணத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரன். இந்திரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்திரன் வந்து ராமாயணத்துல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அருணியிடம் வந்து வாலியை பெற்றெடுத்ததால இவங்க வந்து வாலிக்கு தந்தையா இருக்காங்க இந்திரன். அடுத்து அது மட்டும் இல்லாம ராவணனுடைய யுத்தத்துல ராமருக்கு வந்து ஒரு தேரை வந்து பரிசீலிச்சிருக்காங்க இந்திரன். அது மட்டும் இல்லாம ராவணனுடைய யுத்தத்துல ராமருக்கு வந்து ஒரு வரம் வந்து கொடுக்கிறாரு இந்திரன். என்ன அப்படின்னா அவங்களுடைய அதாவது ராமர் சைட்ல இருக்கிற வானரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்துட்டாங்கன்னா கூட அவங்க திரும்பியும் உயிர்ப்பிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திரனுக்கு நிறைய பேர் இருக்கு. அதுல என்னென்ன பேரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புரந்தரன், மேகவாகனன், ஜிஷ்ணு, சகஸ்ராஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்திரனுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திரனுடைய பேர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து மாறி இருக்கும். அது எப்படி யாருக்கு அப்படின்னா ராவணனுடைய மகன் மேகநாதனுக்கு தான். ஏன்னா இந்திரனை வந்து அவங்க சிறைப்பிடிச்சிருப்பாங்க. அப்படி இந்திரனையே சிறைப்பிடிச்சதுனால அவங்களுக்கு இந்திரஜித் அப்படின்னு பேர் இருந்தது. அடுத்த கதாபாத்திரமும் இந்திரஜித்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். ராவணனுடைய மகன், சிறந்த பெரும் வீரன். அவங்க யுத்தத்துல வந்து லக்ஷ்மணனால வீழ்த்தப்பட்டவங்க தான் இந்த மேகநாதன். அடுத்து நம்ம பார்க்க போற கதாபாத்திரம் இஷ்வாகுவை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பதிவு எல்லாத்துலயுமே இஷ்வாகுன்னு பார்த்திருப்போம். அவங்க யாரு அப்படின்னா அவங்க வந்து மனு இருக்காங்க இல்லையா, மனு அரசருடைய மகன் தான் இஷ்வாகு. அவங்க வந்து அயோத்தியில ஒரு மன்னராகவும் இருந்திருக்காங்க. அடுத்தடுத்த கதாபாத்திரங்களை அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.